நாள்தோறும் குடமுழுக்கு ஒரு புறம் என்றாலும் நாள்தோறும் திருப்பணிகள் துவங்குவது என்பது மறுபுறம். அந்த வகையிலே இன்றைக்கு மாத்திரம் பார்த்தால் 8 திருக்கோயில்களிலே குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த 8 திருக்கோயில்களில் இன்று காலை எருக்கஞ்சேரியிலே ஒரு திருக்கோயில் குடமுழுக்கிலே பங்கேற்ற பிறகு அருள்மிகு காளிகாம்பாள் திருக்கோயிலிலே இன்றைக்கு சுமார் 1.51 கோடி ரூபாய் செலவில் 17 திருப்பணிகள், குறிப்பாக பாலவிநாயகர், முருகர் சன்னதி, நாகராஜா சன்னதி என்று 3 சன்னதிகள் உட்பட சுமார் 1,51 லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் துவங்குகின்ற பணியை இன்றைக்கு துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அன்பிற்கினிய சிவாச்சாரியார் காளிதாஸ் சாமி அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் மோகனாச்சாரியார் அவர்களும் அன்பிற்கினிய திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர் தம்பி சர்வேஸ்வரன் அவர்களும் சீனிவாசன் அவர்களும் ரமேஷ் அவர்களும் ராஜேந்திரகுமார் அவர்கள் முன்னிலையிலேயும் எங்கள் துறையினுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய சகோதரி முல்லை அவர்களும் அதேபோல் நாட்டிற்கே ஜோசியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜோசிய சிகாமணி வித்யாதரன் அவர்களும் இந்த நிகழ்விலே பங்கேற்றது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இன்றைய வரையில் சுமார் 2956 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடந்தேறியிருக்கின்றது. 3000 ஆண்டு குடமுழுக்கு என்பது வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகழூர் திருக்கோயிலிலே நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலிடங்களை அடையாளம் காட்டுகின்ற வகையில் திருக்கோயில் அளவிடும் பணி மயிலையிலே தொடங்கினோம். அதன் நீட்சியாக 50,000 காஞ்சிபுரத்திலும் 1 லட்சம் பெரியபாளையத்தம்மன் கோயிலும் என்று 1.5 லட்சம் தாண்டி இன்றைக்கு 2,01,000 ஏக்கர் அளவிடும் பணி ரேவர் கருவியின் வாயிலாக காஞ்சிபுரத்திலே வருகின்ற 21ஆம் தேதி காலை அந்த பணிகளுக்குண்டான நிறைவையும் கொண்டாட இருக்கின்றோம். இது இந்து சமய அறநிலைத்துறை வரலாற்றில் ஒரு புரட்சி என்றால் அது மிகையாகாது. இந்த 400 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலிலே திருப்பணி இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த திருப்பண்டிய குடமுழுக்கு என்பது வருகின்ற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நிச்சயமாக காளிதாஸ் அவர்களும் சிவாச்சாரியார் அன்பிற்கினிய காளிதாஸ் அவர்களும் அறங்காவலர் குழு தலைவர் உறுப்பினர் உட்பட ஒற்றுமையோடு இருந்து செப்டம்பர் 4ஆம் தேதி இதை குடமுழுக்கு நடத்தி காட்ட வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய வெள்ளித்தேர் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு வெள்ளித்தேர் என்ற அறிவிப்பு செய்யப்பட்டு சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் அந்த வெள்ளித்தேர் உபயதாரர்கள் மற்றும் திருக்கோயிலுடைய நிதி மற்றும் நம்முடைய சிவாச்சாரியார் அன்பிற்கினிய காளிதாஸ் அவருடைய பெருமுயற்சி, நம்முடைய அறங்காவலருடைய மோகனாச்சாரி போன்றவருடைய பெருமுயற்சியினால் இந்த வெள்ளித்திருத்தேர் உருவாகி வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளோட்டமும் தொடர்ந்து பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்காகவும் வெள்ளித்தேர் அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றது. சொன்னதை செய்கின்ற அரசு, செய்வதைத்தான் சொல்லுகின்ற அரசு என்பதற்கு இந்த வெள்ளித்தேர் தேரோட்டமே ஒரு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்து சமய அறநிலைத்துறையுடைய பணிகள் என்று பார்த்து கொண்டால் இதுவரையில் நிலமீட்பு என்பது 7,560 ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கின்றோம். அதோடு இந்த மீட்கப்பட்ட நிலங்களுடைய மதிப்பு 7,671.23 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை மீட்டிருக்கின்றோம். நில அளவை கற்கள் 2 லட்சத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். மாநில வல்லுநர் குழுவிலே இதுவரையில் அனுமதி அளிக்கப்பட்ட திருக்கோயிலுடைய எண்ணிக்கை 12,104 திருக்கோயில்களுக்கு இதுவரை அனுமதி அளித்திருக்கின்றோம். அதேபோல் நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்ட பணிகளுடைய எண்ணிக்கை 25,485 பணிகள் இதுவரையில் நிர்வாக அனுமதியை அளித்திருக்கின்றோம். இந்த நிர்வாக அனுமதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த 25,485 பணிகளுக்கு ஆகின்ற செலவு 5,948 கோடியே 62 லட்சம் ரூபாய் செலவில்
திருப்பணிகள் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறையில் திராவிட மாடல் ஆட்சியில் தான் இவ்வளவு பெருந்தொகையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் உபயதாரர்கள் மாத்திரம் இந்த ஆட்சியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் 10,534 பணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பணிகளுடைய தொகை எவ்வளவு என்றால் 1338.93 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு உபயதாரர்கள் மாத்திரம் மனமு வந்து அவர்கள் தருகின்ற பணம், அவர்கள் செய்கின்ற நன்கொடைகள் முழுமையாக அவர்கள் நினைத்த காரியத்திற்கு பயன்படுகிறது என்பதால் மனமு வந்து எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவிற்கு 1338.93 கோடி ரூபாயை இந்த ஆட்சியில்தான் அதிகப்படியாக உபயதாரர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எங்கு பார்த்தாலும் தூபதீப ஆராதனைகள், எங்கு பார்த்தாலும் திருக்கோயிலிய மணி ஓசைகள், எங்கு பார்த்தாலும் கோபுர கலசத்திலே புனித நீர் என்று திருவிழா கோலமாக பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு இதை ஒரு ஆன்மீக ஆட்சி என்று புகழ்வது மேலும் மேலும் எங்களுக்கு இந்த இறைப்பணியில் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.